காட்டி இருக்கிறது. உண்மையிலே கடைசியாக சொல்கிறேன், வியாபாரத்தில் பரக்கத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி உலமாக்கள் 8 விடயங்களை படிப்படியாக அழகாக எடுத்தெழுதுகின்றார்கள். அதில் முதலாவது ஒரு விடயம் தான், உண்மையிலே நாம் அனைவரும் தொழில் செய்கிறோம், தொழில் செய்யத்தான் வேண்டும். இது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு கட்டளை, இது ஒரு கட்டாய கடமை என்றும் சொல்லலாம், மார்க்கம் வர்ணித்திருக்கிறது. இதை நாம் செய்யும் பொழுது நாம் முதலாவது எழுதுகின்றார்கள், காலையிலேயே எங்களுடைய தொழில் விவகாரங்களை ஆரம்பித்து விட வேண்டும். பூரிகலி உம்மதி ஃபீ புகூரிஹா, என்னுடைய இந்த சமுதாயத்துக்கு காலையுடைய நேரத்திலே பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, ஆனால் எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? இரவு முழுதாக முழித்துவிட்டு விழித்திருந்து விட்டு நன்றாக தூங்கி 9:30 10 மணி 10:30 சிலர் 11 மணிக்குத்தான் தன்னுடைய கடைகளை திறக்கக்கூடிய நிலைமை உண்டாகி இருக்கிறது. இனி எவ்வாறு பரக்கத்தை தொழிலிலே எதிர்பார்ப்பது? ஒரு பொழுதும் முடியாத காரியம். காலையிலே ஆரம்பித்து பார்த்தால் சகோதரர்களே, பயங்கரமான அல்லாஹ் லாபங்களை இதிலே வைத்திருக்கிறான், அதிகமான லாபங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சஹர் என்று சொல்லப்படக்கூடியவரை பற்றி எழுதுகின்றார்கள், தன்னுடைய தன்னுடைய வியாபார கூட்டங்களை காலையோடு அனுப்பி வைத்து விடுவார். அவருடைய பணம் அதிகரித்தது, மிகப்பெரிய சொத்து செல்வந்தராக மாறியிருக்கிறார் என்ற வரலாற்று குறிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய எல்லா வியாபார விவகாரங்களையும் காலை பொழுதிலிருந்தே நாம் ஆரம்பிப்போம், பரக்கத் நிச்சயமாக உண்டாகும். இரண்டாவது எழுதுகின்றார்கள், வியாபாரம் செய்யக்கூடியவரும் அதனை வாங்கக்கூடியவரிடத்திலேயும் உண்மை தன்மை இருக்க வேண்டும். உண்மை இருந்தால், பொய் சொல்லக்கூடிய பழக்கம் இல்லாமல் நாம் வியாபாரத்தில் உண்மை சொல்லி நாம் எங்களுடைய வியாபாரங்களை நாம் அமைத்துக் கொள்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக அதிலே பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மூன்றாவது எழுதுகின்றார்கள், ஒரு நாளும் நாம் பொய் சத்தியம் செய்து எங்களுடைய வியாபார பொருட்களை விற்கவே கூடாது. இது பரக்கத்தை அழித்து இல்லாமலாக்கிவிடும். நாம் என்ன செய்கிறோம்? எங்களுடைய நாட்டிலே தான் தயாரிக்கப்படுகிறது, நன்றாக தெரியும். என்றாலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது, மலேசியாவில் தயாரிக்கப்பட்டது, சைனாவில் தயாரிக்கப்பட்டது, ஜப்பானில் தயாரிக்கப்பட்டது என்று பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்கிறோம். பரக்கத் இல்லாமல் போய்விட்டது. உண்மையிலே சத்தியம் செய்தால் சாமான் விற்கப்படும், ஆனால் அதில் பரக்கத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்து விடுவான். சொன்னார்கள், சத்தியம் செய்து விற்பனை செய்தால் பொருள் விற்பனை செய்யப்படும். பரக்கத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்து விடுவான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இந்த உண்மை தன்மையை நாம் எங்களுக்குள்ளால் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான்காவது, நாம் சொத்து செல்வம் என்று வரும் பொழுது ஜக்காத்துடைய அதற்குண்டான சதகாவை நாம் சரியான முறையில் நிறைவேற்றுவோம் என்றிருந்தால் நிச்சயமாக பரக்கத் உண்டாகும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அத்தா ஸகாத மாலிஹி ஃபகத் ஸஹப அன்ஹு ஷர்ருஹு. யாரு ஜகாத்துடைய கடமையை சரியான முறையில் நிறைவேற்றுகின்றாரோ நிச்சயமாக சத்தியமாக அவருடைய பணத்துடைய எல்லா தீங்குகளும் இல்லாமலாகி நிச்சயமாக அவருடைய சொத்து செல்வங்களிலே பரக்கத் உண்டாகும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஐந்தாவது எழுதுகின்றார்கள், அமானிதம். அமானிதத்தை நாம் பேண வேண்டும், கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும். ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கிறது, அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅன சாலிசு ஷரீகைன். கூட்டு வியாபாரம் நீங்கள் இருவர் செய்தால் மூன்றாமவனாக நான் இருக்கிறேன். ஆனால்
மாலம் யஹுன் அஹதுஹுமா, அந்த ரெண்டு பேரில் ஒருவர் மற்றவரை ஏமாற்றாமல் இருக்கும் காலமெல்லாம். அப்படி ஏமாற்றினால் ஹரஜ்து மின்ஹுமா, அந்த ரெண்டு பேரில் இருந்தும் நான் வெளியாகி விடுகிறேன் என்று அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாத இடத்திலே ஒருபொழுதும் பரக்கத் நிலைத்திருக்க மாட்டாது. இருப்பதை போல் காட்டினாலும் காலப்போல் மிகப்பெரிய பங்களோட்டு தன்மை உண்டாகிவிடும். எனவே சகோதரர்களே, நாம் அந்த அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மையை எங்களுக்குள்ளால் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆறாவது எழுதுகின்றார்கள், அல் வஃபா, வாக்குறுதி கொடுத்தால் நாம் நிறைவேற்ற வேண்டும். உண்மையிலேயே ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே ஒரு ஆட்டை வாங்கி வருமாறு சொன்னார்கள். அவர் ஆட்டை 2 ஆடுகளை வாங்கினார். ஆடுகளை வாங்கி ஒரு ஆடை விற்பனை செய்து ஒரு தீனார்களை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு இவ்வாறு லாபம் கிடைத்திருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். உன்னுடைய வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உன்னுடைய இந்த நிறைவேற்றக்கூடிய வாக்கை நிறைவேற்றக்கூடிய அந்த தன்மையிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று துஆ செய்தார்கள். வரலாற்றிலே எழுதுகின்றார்கள், கூஃபாவிலே இந்த மனிதர் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்து மரணித்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய தொழிலிலே, எங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத் உண்டாகியே தீரும். 7வது எழுதுகின்றார்கள், நாம் சுபஹுடைய நேரத்திலே எழுந்து சுபஹுடைய சுன்னத்துக்கும் சுபஹ் தொழுகைக்கும் இடையிலே நாம் அனைவரும் அதிகமாக ஓதுவோம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த zikரை அதிகமாக ஓதுவோம். சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், நபி அவர்கள் இதை படித்து தந்ததிலிருந்து நாம் தொடர்ச்சியாக ஓதினோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்தான் என்றால், எங்களுடைய வியாபார பொருட்களை வைப்பதற்கு இடங்கள் கூட இல்லாத அளவுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை உண்டாக்கினான் என்ற கருத்தை எல்லாம் எடுத்தெழுதுகின்றார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இதனை தொடர்ச்சியாக நாம் ஓதும் பொழுது நிச்சயமாக பரக்கத் உண்டாகும். கடைசியாக 8வதாக சொல்கிறேன், இந்த வட்டியிலிருந்து நாம் தூரமாக வேண்டும். நிச்சயமாக பரக்கத் உண்டாகும். யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், சதகா தான தர்மங்களை வளர்க்கிறான். எனவே வட்டியோடு தொடர்பாகினால் அல்லாஹ் பரக்கத்தையும் சேர்த்து அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதை இந்த ஆயத் எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. எனவே சொல்லப்பட்ட இந்த 8 விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தி வியாபாரத்தில் தொழிலில் நாம் ஈடுபடுவோம் என்றிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் நாம் எதிர்பார்க்காத லாபம்